சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அந்த குழப்பங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. யாராவது நம்மளை வழி நடத்துகிறா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். இது எல்லாத்துக்குமே விட இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஜென் கதை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஜென் குரு இருக்கார். இந்த ஜென் குரு கிட்ட நிறைய சீடர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அப்போ அந்த ஜென் குருவை பார்த்து அந்த சீடர் கேட்குறாரு, குருவே, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, மனசு ஒரு தெளிவில்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி என்னோடய எதிர்காலத்தை நினச்சா எனக்கு பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே அந்த ஜென் குரு கேட்குறாரு, அப்படி என்ன உனக்கு வாழ்க்கையில் குழப்பம், அப்படி என்ன உனக்கு தெளிவின்மை, என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த ஜென் குரு கேட்குறாரு. உடனே அந்த சீடர் ஒன்றும் இல்லை குரு, எனக்கு இப்போ நீங்கள் இருக்கிற முடிக்கும் என் வாழ்க்கையை எனக்கு இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி என்னை வழிநடத்தி நீங்கள் செல்கிறீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையை யார் வழிநடத்தி செல்ல போகிறா, என்னை யார் கைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அந்த சீடர் அந்த ஜென்குருவை பார்த்து கேட்குறாரு. இப்போ இந்த ஜென்குரு அந்த சீடருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய குழப்பத்துக்கு நான் விடை சொல்கிறேன். ஒரு சின்ன கதை மூலமாக உனக்கு அந்த விடை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கதைனா, ஒரு 2 வழிப்போக்கர்கள் இருக்காங்க. 2 வழிப்போக்கர்களுமே ஒரு நடந்து போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. ஒரு இடத்துக்கு போகணும். போயிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறப்ப அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டே போகிறப்ப ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. ரொம்ப டயர்டாயிடுறாங்க 2 பேரும். அப்போ அந்த வழியாக போகிற ஒரு விளக்கு வியாபாரி விளக்குகள் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த விளக்கு வியாபாரி அப்போ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கிட்டேயுமே போய், இந்த மாதிரி என்கிட்ட விளக்கு இருக்குது, இந்த விளக்குகளை நீங்கள் வாங்கிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதில் 2 பேரில் முதல் நபர் இருக்காருல்ல, அவர் அந்த விளக்கை தயங்காமல் வாங்கிக்கிறாரு. 2வது ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. சரி, இவர் தான் வாங்கியிருக்காருல, நம்ம எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது உள்ள நபர் வாங்கலை. இப்போ அந்த விளக்கு வியாபாரியும் விளக்குகளை கொடுத்துட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குமே திரும்பியும் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிற பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகக்கூடிய இடத்துக்கு போகணும் இல்லையா. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ இருள் சூழ ஆரம்பிக்குது. போகிறது ஒரு நடு காடு. அப்போ ஒரே இருட்டாக இருக்குது. அதனால முதல் நபர் இருக்கார்ல, தாங்கிட்ட உள்ள அந்த விளக்கை எடுத்து அதை கொளுத்துறாரு. இப்போ இருள் விலகி வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்தில் 2 பேருமே பயணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதில் முதல் நபர் போகக்கூடிய இடம் வேற திசையை நோக்கி இருக்கு. ஆனால் 2வது நபர் போகக்கூடிய இடம் வேற திசையை நோக்கி இருக்கு. முதல் நபர் தான் கையில் அந்த விளக்கு பந்து வச்சிருக்கிறதுனால அவர் போகக்கூடிய இடத்துக்கு தைரியமாக அந்த இருட்டில் போயிட்டாரு. 2வது நபர் ஐயோ, நம்ம போகக்கூடிய இடம் இது இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த நடுக்காட்டிலே நிற்கிறாரு. நிற்கிறப்ப அவருக்கு ஒரே பயமாக இருக்குது. கீழே இருந்தால் ஏதாவது நம்மளை விலங்குகள் தாக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மரம், அந்த இருட்டிலே ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்தோடைய உச்சியில் போய் ஏறி உட்காந்துடுறாரு. இரவு முழுவதுமே அந்த மரத்துலேயே அவர் கவிக்கிறாரு. அப்போ அந்த இரவு முழுவதுமே அவருக்கு மைண்டில் நிறையா ஓடுது. இரவாக இருக்கு, நிறைய சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி வேறு அனிமல்ஸ் நம்மளை தாக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பயங்கள் அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு வழியாக அவருக்கு அந்த பொழுதானது விடிஞ்சு போகுது. அப்போ தான் அவருக்கு மண்டையில் உரைக்குது, ஐயோ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒன்று வாங்கி இருந்திருக்கலாமே, நம்ம வழிகாட்டியாக அவர் நினச்சி அவர் கூடயே நம்ம போயிடலான்னு நினச்சி வந்தோமே, பாதியிலே இப்படி நம்மளை விட்டுட்டு அவர் போயிட்டாரே, நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய மண்டைக்கு அப்போ தாங்க உரைக்குது. உடனே இந்த கதையை இப்போ ஜென்குரு சொல்லி முடிக்கிறாரு தன்னுடைய சீடர்கிட்ட. இப்போ அந்த சீடர்கிட்ட கேட்குறாரு, இதுலேருந்து உனக்கு என்ன புரிஞ்சுதுப்பா, உனக்கு என்ன தெளிவு கிடச்சிதுன்னு சொல்லி அந்த சீடர்கிட்ட ஜென்குரு கேட்குறாரு. இந்த மாதிரி தான்ப்பா, உன் வாழ்க்கையிலுமே எப்போதும் யாரையும் நம்பி நீ இருக்கக்கூடாது. அது நானாக இருந்தால் கூட உன் வாழ்க்கையிலுமே நீ யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. முடிவானது எப்போதும் உன் கையில் இருக்கணும். இப்போ இந்த கதையில் பார்த்தில்ல, 2 நபர் இருந்தார். 2 நபரில் இன்னொருத்தருமே அவர் அந்த அகலை வாங்கியிருந்துருக்கலாம். அந்த அகலை வாங்காமல் விட்டதுனால அவர் பாதியிலே அவரது பயணமானது தடைப்பட்டு போச்சு. அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கையிலுமே எப்போதும் நீ என்ன சார்ந்து இருந்தினா உன்னுடைய வாழ்க்கையுமே இந்த மாதிரி தடைப்பட்டு போகும். உனக்குன்னு ஒரு ஒளியை நீ வச்சுக்க. உன் மைண்ட்லேயோ இல்லை ஒரு நெஞ்சிலையோ ஒரு ஒளியை நீ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒளியை நீ வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு
நீ உன் பாதையை நோக்கி நீ பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஜென் குரு வந்து தன்னுடைய சீடர்கிட்ட சொல்கிறாருங்க. இப்போ இந்த சீடருக்கு வந்து இப்போ தான் வந்து எல்லாமே புரிய வந்தோடனே ஜென் குருக்கு நன்றி சொல்லிவிட்டு, என் மனசில் உள்ள குழப்பத்துக்கு நீங்கள் வந்து தெளிவான விடையை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த சீடர் வந்து தன்னுடைய ஜென் குருக்கிட்ட சொல்கிறாருங்க. இந்த கதையில் பார்க்குற மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நம்மளை யார் தான் வழிநடத்தி செல்ல போகிறா அப்படிங்கிற குழப்பங்கள் வந்து நமக்கு நிறையா இருக்குங்க. நம்ம வந்து வழிகளை எங்கேயுமே தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம மனமானது ஒருநிலைப்பட்டு அமைதிப்பட்டாலே போதும், வழி வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. நம்ம இதயத்தில் கிடைக்கும், நம்ம மைண்டில் கிடைக்கும். நம்ம பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து விடை கிடைக்குங்க, நிச்சயம் கிடைக்கும். அந்த விடையே வந்து நம்மளை ஒரு வழி காட்டியாக நம்மளை வந்து அழைச்சிட்டு போகுங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.